இன்னைக்கு நம்ம சாப்பிட்றதுக்காக அபிஷா ஹோட்டல் கொண்டு மீன் குழம்பு வந்து மண் சட்டியில் அப்படியே பக்குவமா அபிஷா ஹோட்டல் எங்க இருக்குன்னா நம்ம குளித்துறை ஜங்ஷன்ல இருக்கு. குளித்துறை ஜங்ஷன்ல இருந்து களியல் போற பாதையில அந்த ஹோட்டல் இருக்குது. இந்த ஹோட்டலோட லுக்கை பாருங்களேன், சூப்பரா இருந்துச்சு. இந்த ஹோட்டல் லுக்கு தான் என்னை அட்ராக்ட் பண்ணிட்டு கண்டிப்பா இந்த கடையில வந்து ஒரு நாள் சாப்பிடணுங்கிற மாதிரி ஒரு ஃபீலை ஏற்படுது. இந்த லுக்கு தான் எனக்கு வந்து உள்ள வரவே வச்சுச்சு. பாருங்க, ஃபுல்லா அந்த மூங்கில வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. ஹோட்டல் லுக் என்ட்ரன்ஸை பாருங்க, அவங்க போட்டோஸ்லாம் எவ்வளோ அழகா, அந்த பழைய காலத்து மண்ணெடுப்பு இந்த இதெல்லாம் வச்சு சூப்பராக இருக்குது. உள்ள ஆம்பியன்ஸே சூப்பராக இருக்குது. இந்த ஹோட்டல் வந்து மதிய சாப்பாடு தான் ஃபேமஸ். இந்த ஹோட்டலில் வந்து மீன் வந்து நல்ல ஃபேமஸ், பொரிச்ச மீன். அதுக்கப்புறம் வந்து நாட்டுக்கோழி பெரட்டல் அதிகம் நல்லா இருக்குமா, நாட்டுக்கோழி பெரட்டல். அதுக்கப்புறம் பீஃப், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸாக வச்சு வீட்டு முறையில் வீட்டில் உள்ள ஆளுக்கு மட்டும்தான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் சேர்ந்து இங்க வந்து சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்காக தேடி இந்த கடைக்கு வந்திருக்கோம். சாப்பாடெல்லாம் உள்ள ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம ரெடி ஆகிறத பார்ப்போம். ரெடியான பிறகு நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குங்கிற டேஸ்ட்டை ஃபுல்லாக சொல்லி மண்பானையில வைக்காங்க. அது நம்ம வீட்டில் செய்யற மாதிரியே ஒரு மண்பானையில தான், மண் சட்டியில தான் மீன் குழம்பு வைக்காங்க. பொரிக்கிற மீன் ரெடி. மசாலா எல்லாம் நீங்க வீட்டிலேயே திரிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க. மொத்தமா வாங்கி வறுத்து திரிச்சு வச்சுக்கிட்டாங்க. மல்லிப்பொடி, மிளகா பொடி. கேரளா ஸ்டைல் பிரியாணி. இது வந்து ரைஸ் தனியா இருக்கும், மீட் தனியா இருக்கும், ரெண்டு சேர்த்து தருவாங்க. கேரளா ஸ்டைல் பிரியாணி ஒயிட் கலர்ல இருக்கும். பிரியாணி ரெடியா இருக்கு. பிரியாணிக்கு ஃபுல்லா தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்றாங்க. தம் வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டு மீன் குழம்பு அப்படியே கொதிச்சுட்டு. ஸ்பெஷல் என்ன தெரியுமா, நம்ம வந்து மண் சட்டி வந்து ஒரு ஹீட் ஆயிட்டுனா அந்த ஹீட் அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். பிரியாணி பாருங்க, பக்குவமா இருக்கு. மீனெல்லாம் பொரிக்க ஆரம்பிச்சாங்க. பொரிச்சாலை சூறை, சாலை, பொலிச்சாலை மூணு இன்னைக்கு வச்சுட்டாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் மீன் மாறும். மேக்சிமம் சூறை இருக்கும்னாக்கா சாப்பாடு வந்து 2 அரிசியும் வச்சிருக்காங்க. இங்க உள்ள செங்கல்பட்டு வச்சிருக்காங்க, பொன்னி அரிசியும் வச்சிருக்காங்க. சாப்பாடு எல்லாம் வந்துட்டு பாருங்க, அழகா கிண்ணத்துல தனித்தனியா வச்சிருக்காங்க. 2 கூட்டு, ஒரு கூட்டு, ஒரு பொரியல், அடுத்தது ஊறுகாய், இது பாயாசம் வச்சிருக்காங்க, கிழங்கு வச்சிருக்காங்க, அப்பளம், மீன் குழம்பு தனியா வச்சிருக்காங்க பவுல்ல. தேவைக்கு வாங்கிக்கலாம், நம்ம எவ்வளவு கேட்டாலும் வாங்கி தராங்க. மீன் இருக்கு, மீன் வந்துட்டு பாருங்க. மீன் ரெண்டுமே வந்து பொரிச்ச
சூறை தனியாக இருக்குது, பொரிச்சாலை தனியாக இருக்குது. என்னோட இவங்க தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மீன் வந்து அந்த மசாலா இருக்குது தனியாக வச்சுருக்காங்க பாருங்க. அந்த மசாலா மட்டும் போட்டு சாப்பிட்றது செம்மையான. இது பாரு, கூட்டெல்லாம் வெளியே எடுத்து வச்சுருவோம், தனியாக பிளேட்டில் தராங்க. நம்ம கூட்டு எவ்வளோ கேட்டாலும் தருவாங்க. அது இங்கே பாருங்கள், மீன் குழம்பு பாருங்கள், நெத்திலி மீன் போட்டு ஜம்முன்னு இருக்காங்க. மாங்காய், நெத்திலி மீன், முருங்கைக்காலாம் போட்டு நம்ம வீட்டில் எப்படி செய்வோமோ அதே மாதிரி செஞ்சுருக்காங்க பாருங்க. குழம்பு ஊற்றிருமா, குழம்பு ஊற்றிருமா. இங்கே பாருங்க மீன் குழம்பு. உனக்கு பிடிக்குங்களா நெத்திலி மீன்? நெத்திலி மீன் வந்து சின்ன பிள்ளைங்க சாப்பிடலாம், ஆனால் முள் வந்து கரெக்டாக எடுத்து கொடுக்கணும். நெத்திலி மீன் நல்லா சூப்பராக இருக்குது, பார்க்கவே ஒரு அழகாக இருக்குது, நல்லா வாசமாக இருக்குது. தேங்காய் எண்ணெய் ஊற்றி சமைச்சனால நல்ல வாசம். நெத்திலி மீனை வச்சு நிறைய மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா தான் ஒரு டேஸ்ட்டு. நெத்தலி மீன் அந்த டேஸ்ட்டு வேற லெவல். எனக்கு முன்னாடி அங்கே எல்லாத்தையும் முடிச்சுடான்னு நினைக்கிறேன் என் பையன். நெத்தலி மீன் குழம்பு சரியான டேஸ்ட்டு, வேற லெவல் டேஸ்ட்டு. இந்தாம்பா அப்பாதா ஆவை ஆவை ஞம் ஞம். நல்ல உரப்பு, உப்பு, புளிப்பழம் சூப்பராக கரெக்டாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. மீன் குழம்புக்காகவே இங்கே வந்து சாப்பிட்லாங்க. மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. மீன் குழம்புக்கு இந்த கப்பக்கிழங்கு ஊற்றி சாப்பிட்டா அது ஒரு தனி டேஸ்ட்டாக தான் இருக்கும். மீன் குழம்பு ஊற்றி இந்த கப்பக்கிழங்கு வந்து பிணைஞ்சி சாப்பிட்றது அது தனி டேஸ்ட்டு தான். இப்போ பொதுவாக எல்லா ஹோட்டல்லையும் வந்து கப்பக்கிழங்கு இருக்குங்க, கேரளா பார்டரு, அதனால சரி. அடுத்த ஒரு மீன் வந்துட்டு கப்பக்கிழங்கு நல்ல மீனில் பிணைஞ்சி ஒரு பொரிச்ச மீன் பீஸை மேலே வைப்பாங்க. இப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் பொரிச்ச மீன் வச்சு சாப்பிட்றதுல அமிர்தமாக இருக்குது. இது என்னது, இது என்னது, முட்டையா? சரி சாப்பிடுங்க தங்கம். இங்கே பாருங்க. இந்தாம்மா கிழங்கு 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 நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, நல்லா இருக்கா? பிஸியாக இருக்குது வாய், அதனால சொல்ல மாட்டேன், இல்லைன்னா கரெக்டாக சொல்லுவார். பிஸியாக சூப்பராக இருக்கு. அப்படியும் நல்லா இருக்கு, நல்லா இருக்கும். தேங்காய் பூ, தேங்காய் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அதையும் குழம்புக்கு பொரிச்ச மீன் வச்சு சாப்பிட்டா தண்ணி டேஸ்டாகும். சாலை மீன் தான் சூடான சாலை மீன். நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன், சாலை மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன், தனி டேஸ்ட் தான். தம்பிக்கு சாலை மீன் கொடுக்கல, ஏன்னா அதில் சின்ன சின்ன முள் இருக்கும். நம்ம வந்து சூறை மீன் கொடுக்கலாம் எனக்கு. இங்கே பாருங்க சூறை மீனை பாருங்க, தனி பீஸு, தனியாக ரவுண்டாக ஒரு பீஸு, வஞ்சர மீன் மாதிரியே இருக்கு பாருங்க சூறை மீன். ஆஹா, நல்லா தனி சதை மட்டும் தான் இருக்கு. இந்தாம்மா சூறை மீன் சாப்பிடுங்க, என் முள் கம்மியாக இருக்குல்ல, அதனால பிள்ளை கொடுப்போம். இந்தாம்மா. எப்படி இருக்கு, சூப்பரா. இன்னொரு மேட்டர் என்ன தெரியுமா, சுடுச்சோறில் அந்த மீன் வந்து பொரிச்ச அந்த மசாலா மட்டும் இருக்கும் தெரியுமா, அந்த இது அந்த பொடி, அதை போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அது கூட சேர்த்து பிணைஞ்சு கொஞ்சம் ஏற்கனவே மீன் குழம்பு அதில் இருக்குது, சேர்த்து சாப்பிட்டா தனி டேஸ்ட்டு தான். சரியான டேஸ்ட்டு. என் பையன் கொஞ்சம் தான் சாப்பிடுவான், சாப்பிட்டு முடிச்சிட்டான். அந்த அண்ணன் இந்த ஹோட்டல் ஓனர் இருக்காங்க, அந்த அண்ணனே கூப்பிட்டு போயிட்டாங்க, இதை இருந்தால் சாப்பிட விட மாட்டா, நீங்கள் கொஞ்சம் நின்று சாப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டே போயிட்டாங்க. அவங்க கூட நல்லா இதாகிட்டான், வீடியோ எடுக்க வந்ததுலேருந்து நல்லா பேசி பழகிட்டான். ரசம் இருக்குது, சாம்பார் இருக்குது, மோர் இருக்குது. நம்ம சாம்பாரில் தான் அரைப்போம். நல்ல காய்கறி, இங்கே உள்ள லோக்கல் காய்கறி, நாடன் காய்கறி வச்சு சாம்பார், நல்லா கட்டி சாம்பார். சாம்பார் ஊற்றி ஒரு குழப்பி அடித்தா தான் சாம்பார். சாம்பார் கூட மீன் வச்சு பொரிச்ச மீன் வச்சு அதான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் கூட பொரிச்ச மீன் தான் ஹைலைட்டே, நல்லாயிருக்கும்.
சாம்பார் சூப்பர். சாம்பார் மீன் குழம்பு, சாம்பார் மீன் பொரிச்ச ஃப்ளேவர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கு. சேட்டை உள்ள போய் சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க. கீழான ரசம். மீன் சாப்பிட்டுருக்கோமா, ரசம் சாப்பிட்டாதான் கரெக்டாக இருக்கும். ரசம் தான். நல்ல பெப்பரோட ஃப்ளேவர் இருக்கு, புளிப்பு தூக்கலா இருக்கு, சூப்பரா இருக்கு. பாயாசம் கொடுத்துருக்காங்க, பால் பாயாசம், அதையும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கம்மியாக தராங்க, அதான் ஒரு மைனஸ். ஆனால் பாயாசம் சரியான டேஸ்ட். கம்மியாக தராங்க, கேட்டால் தருவாங்களான்னு தெரியல, கேட்டு பாருங்க. முந்திரிப்பா அதிகமாக போட்டுக்கலாம், நல்லா இருக்கு டேஸ்ட். பால் பாயசம் சூப்பர். மொத்தத்தில் மதிய சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு பாருங்கள். அடுத்து இன்னொரு ഇൻട്രസ്റ്റിംഗാன വീഡിയോയിൽ பார்க்கலாம். பாய். സൂപ്പർ ചാപ്പാട്. കേരളത്തേക്കാൾ കിട്ടുന്ന കാര്യം സൂപ്പർ ഫുഡാണ്. നല്ല ഫുഡ്, പൊറോട്ടയൊക്കെ നല്ല പൂ പോലെ ഇരിക്കുന്നത്, ബീഫ് കറിയൊക്കെ കേരളത്തിനേക്കാളും കൊള്ളാം. ഇഷ്ടപ്പെട്ടു, നന്നായിട്ടുണ്ട്. மீல்ஸ் சாப்பிடல, மீல்ஸ் இதோட சூப்பராக இருந்துச்சு. மீன் நல்லா இருக்கு. மீன் அடுத்த மீல்ஸ் சாப்பிடுங்க. അടുത്ത് വരുമ്പോൾ ഉറപ്പായിട്ട് കഴിക്കാം. தேங்க்யூ. ഓക്കെ.